Hello guys, welcome back to another training video. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டீலிங் ரேஞ்ச். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஸோ ஒன்ஸ் அகைன் ஓகே. ஸோ டீலிங் ரேஞ்ச் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ரேஞ்ச் வி லாக் இன். ஓகேவா, ஒரு ரேஞ்சு நம்ம லாக் பண்ணுவோம். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளேருந்து ப்ரைஸ் வந்து ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் ரேஞ்சுக்கு வரும்போது நம்ம பை ஆர் செல் சம்திங் வி டூ. ஓகேவா, ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீலிங் ரேஞ்சாக போட்டோன்னே நீங்கள் வந்து ஸோ எப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஒரு கிளியரான லோ டூ கிளியரான ஹை, ப்ரைஸ் வந்து 50% கீழே வந்தால் பை. இஃப் இன் அப் ட்ரெண்ட், ஒரு அப் ட்ரெண்டில் ப்ரைஸ் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஜோனுக்கு வந்துட்டு இங்கே ஒரு ஏதாவது ஹையர் டைம் ஃப்ரேமில் பிடிஆர் இருந்தது அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து இங்கே ட்ரேட் பண்ணுறதை பற்றி யோசிப்போம். ஸோ வைஸ் வெர்சா ஃபார் பியரிஷ். ஓகேவா, வைஸ் வெர்சா ஃபார் பியரிஷ். செல் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, ஹை டு லோ டீலிங் ரேஞ்சு போடுறோம். ஸோ அங்கே இருக்க ப்ரீமியம் வரை ப்ரீமியமில் மார்க்கெட் வந்தால் நம்ம செல் பண்ணுறதை பற்றி யோசிப்போம். ஓகேவா, ஸோ வி ஜஸ்ட் சி several example. ஸோ திஸ் இஸ் NASDAQ 1 hour chart. ஸோ ஓகே, நான் வந்து இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா, இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கிறேன். யூ கேன் சி இது என்னது, இட்ஸ் அ கிளியர் ஸ்விங் ஹை. என்ன ப்ரோ சொல்கிற, இது இருக்கா? ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை, செகண்ட் கேண்டலோட ஹை, தேர்ட் கேண்டலோட ஹை, மூணையும் பார்க்கும்போது செகண்ட் கேண்டலோடது ஹையாக இருக்குதா, ஹையராக இருக்கா? மூணையும் கம்பேர் பண்ணும்போது ஹையாக இருக்குதா? அந்த தேர்ட் கேண்டல், அந்த செகண்ட் கேண்டலோடது லுக் திஸ். இதை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்க. இங்கே லிக்விட் எடுத்துருக்குதா, லிக்விட் எடுத்திருக்கா? இங்கே பாருங்க, கீழே லிக்விட் எடுத்துருக்குதா? ஸோ டீலிங் ரேஞ்ச் அப்படின்னு கண்ணை மூடிட்டு ஒரு ஹைலேருந்து ஒரு லோ, ஹைலேருந்து ஒரு லோ, லோலேருந்து ஹை, ஹைலேருந்து லோ அப்படின்னு மாற்றி போடுறத விட்டுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதில் ஹை என்ன பண்ணியிருக்கு, நல்லா ஜூம் பண்ணி சொல்லுங்க. ஸோ லுக் திஸ் ஹை. இந்த ஹையை ப்ரைஸ் ஒரு 1 hour கேப் விட்டு அடுத்த லிக்விட்டியாக எடுத்து ஒரு ஓல்டு ஹையை கட் பண்ணியிருக்கா, கட் பண்ணி ரிஜெக்ட் ஆகி ரேஞ்சுக்குள்ளே வந்திருக்கா. வாட் இஸ் இட், பை சைடு லிக்விட்டியை டேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ தென் செல் சைடுக்கு ஒரு லிக்விட் வச்சுருக்கா இங்கே. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கா, சடனாக பிரேக் பண்ணி இந்த செல் சைடு லிக்விட்டியும் டேக் அவுட் பண்ணியிருக்கா. ஸோ ஹை அண்ட் லோ ரெண்டுமே பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ வாட் இஸ் திஸ், இப்போ தான் டீலிங் ரேஞ்சே மூவ் பண்ணணும். ஓகேவா, அது எப்படி, இங்கே பாருங்க, 3 கேண்டில் ஃபார்மேஷன் கிடச்சிருக்கா. லோ லோ லோ, ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். அது செகண்ட் கேண்டிலோட லோவஸ்ட் லோவாக இருக்கா. அந்த ஹையஸ்ட் ஹை டு லோவஸ்ட் லோ டீலிங் ரேஞ்ச் மார்க் பண்ணியா, தட் இஸ் த டீலிங் ரேஞ்ச். அதுதான் டீலிங் ரேஞ்ச். ஓகேவா, ஸோ தென் ப்ரைஸ் வந்து அதை சப்போர்ட் பண்ணுதா, அகைன் ப்ரைஸ் ரீட்ரேஸ் பேக் எடுத்தது, அகைன் இந்த ப்ரீமியம். ஓகேவா, ப்ரீமியம் ஜோனுக்கு வந்தது. ப்ரீமியம் ஜோன் என்ன இருக்குது, எஃப்இஜி இருக்குதா, ட்ரேட் ஆகிருக்குதா? இல்லை ப்ரோ, நான் எஃப்இஜி பார்க்கல, நான் ஐஎஃப்இஜி பார்க்குறேன். தாராளமாக பார்க்கலாம். ஓகேவா, எனி திங் ட்ரேடா. அகைன் ப்ரைஸ் இது மாதிரி ஃபஸ்ட்டு ரிவர்சல் பேட்டர்ன் மட்டும்தான் இப்படி நீங்கள் நோட் பண்ணி எடுக்கணும். ஒன்ஸ் அந்த ரிவர்சலை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு எவரி கண்டினியூஷனுமே 50%க்கு மேலே டேப் ஆகி போகும். அவ்வளோதான், தட்ஸ் இட். லுக் தட் ப்ரைஸ் இங்கே எஃப்இஜை டேப் பண்ணி ஹை வச்சுட்டு திரும்பி லோவராக புஷ்ஷாக இருக்கா. ஸோ இங்கே ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, ஆல்ரெடி வச்ச லோவை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்குதா. ஸோ அப்போ இது மாதிரி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ அங்கே கிடைக்கிற லோவஸ்ட் லோவுக்கு ஸ்விங்கே போடணும். திஸ் இஸ் த ஸ்விங். ஓகேவா, ஸோ தென் ப்ரைஸ் வந்தது, ரிட்டர்ன் பேக் டு எதுக்கு வந்தது,
இந்த எஃப்இஜி வந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். பட் எஃப்இஜியில் ஸ்டாப் ஆகலை, மேலே போணுச்சு. இந்த வச்ச ஹையே என்ன பண்ணிடுச்சு, டர்ட்டில் சூப் அடிச்சது. இல்லைன்னா சொல்ல முடியாது, டர்ட்டில் சூப் அடிச்சது. இங்கே அடித்தோன்னே நிறைய பேர் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நினச்சிடலாம். பட் ஆனால் இங்கே 1 ஹவரில் வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கலை. என்ன நடக்கல, ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கல, பாடி க்ளோஸ் ஆகிக்கல. ஓகேவா? ஸோ அகைன் ப்ரைஸுக்கு இந்த எஃப்இஜி இன்னும் வேலிடாக தான் இருக்குது. ஒரு டைம் இப்படி பண்ணிருச்சு அப்படின்னாலே அது இன்வேலிட் அப்படின்லாம் இல்லை. செகண்ட் டைம் ஓல்டு ஹைஸ் எடுத்துருக்குது. ஓல்டு ஹைஸ் எடுத்துட்டு ப்ரைஸ் அகைன் சேம் டைரக்ஷனில் கண்டினியூ பண்ணி தான் போகுது. ஸோ இப்படிங்கிறப்ப ப்ரைஸ் ஆல்ரெடி கண்டினியூ டு செல் ஓவர். ஸோ அப்போ நம்ம புதுசாக கிடச்ச இந்த டர்ட்டில் சூப் ஹையில் இருந்து திரும்பி இந்த பிரேக் பண்ண லோக்கு கீழே வரைக்கும் டீலிங் ரேஞ்ச் மூவ் பண்ணலாம். பாடி க்ளோஸ் நடக்கல, வெயிட் ஃபார் த பாடி க்ளோஸ், அவ்வளோதான். இங்கே தான் பாடி க்ளோஸ் நடந்திருக்கு. ஸோ அப்போ இதுக்கப்புறம் கிடைக்கிற ஃபர்ஸ்ட் லோ, தென் செகண்ட் லோ, திஸ் இஸ் த லோவஸ்ட் லோ. ஃபர்ஸ்ட் கேண்டில் லோ, செகண்ட் கேண்டில் லோ, தேர்ட் கேண்டில் லோ. அப்படி பார்க்கும்போது லோவஸ்ட் லோ ப்ரைஸ் என்ன பண்ணிருச்சு, 50% வந்ததா, வரல, அது பாட்டு டேரெக்டாக கீழே இறங்கியிருக்கு. ஸோ அப்போ எவ்வளோ தூரம் கீழே இறங்கோ ஒவ்வொரு கேண்டிலாக நம்ம கீழே இறங்கி நகர்த்திக்கிட்டே இருப்போம். ஓகேவா? ஒவ்வொரு டைமில் வந்து இந்த லோவை செட் பண்ணிட்டு திரும்பி ப்ரைஸ் ஹையராக போயிட்டு ஈக்குலிபிரியம் ஆர் ப்ரீமியம் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஆரைவை டேப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகும். ட்ராப் ஆயிருக்கா? ஓகேவா? ஆஃப்டர் த ட்ராப் ஆகுது, திரும்பி ப்ரைஸ் வந்து இங்கே ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக்கில் இருந்து ரிட்டர்ன் நம்ம இதை வந்து டீலிங் ரேஞ்சை மூவ் பண்ணுறோம். 50% வந்து தான் வரல, திரும்பி மூவ் பண்ணுறோம். 50% இதுக்கப்புறம் வந்து தான் வரல, அதுக்கு முன்னாடி இங்கே கீழே போயிடுச்சு. திரும்பி 50% மேலே வந்து தான் வரல, திரும்பி கீழே தான் போயிருக்கு. ஸோ அதான் இப்போ வந்து 50% வந்து தான், எஸ் 50% இங்கே வந்துருக்கு. அங்கே என்ன இருக்குது, எனி கைண்ட் ஆஃப் பிடிஆர் ஏதாவது ஒன்று இருக்கும், இல்லாமல் ப்ரைஸ் அங்கே நிற்காது. ஓகேவா? அகைன் ப்ரைஸ் வந்திருக்கா, மேலே போயிருக்கு. அகைன் ப்ரைஸ் வந்திருக்கு, ப்ரைஸ் திரும்பி இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ அகைன் இங்கேயும் ப்ரீமியம் வரணும்ல ப்ரோ, வந்திருக்கு, ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. பட் இந்த லோ எடுக்கல, அதுக்கு பதிலாக போய் என்ன பண்ணிருச்சு, அதுக்கு பதிலாக இந்த ஹையஸ்ட் ஸ்வீப் பண்ணியிருக்குது. ஸோ இதை வந்து கன்ஃபார்ம், இது வந்து சிஓசிஹெச் அப்படி சிஹெச்ஓசிஹெச்னு சொல்ல முடியாது. ஓகேவா? மேபி இது இட்ஸ் அ டர்ட்டில் சூப். ஓகேவா? இந்த கேண்டில்ஸ் வராத வரைக்குமே இது வந்து மேபி டர்ட்டில் சூப். திரும்பி டப்புனு கீழே விழுந்துடலாம். அண்ட் ஆல்சோ இங்கே இருக்க ஃபிஜி வேலையாக தான் இருக்குது. ஓகேவா? அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல இன்னும் இந்த கேண்டிலோட க்ளோசர் வந்து இன்னும் முடியலை, இன்னும் ஒரு 5 minutes இருக்குது. வென் ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் க்ளோஸ் இப்படி அபோவ் நடத்துது அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ப்ரைஸ் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ தட்ஸ் இட். ஐ ஹோப் யூ இந்த வந்து டீலிங் ரேஞ்சை பற்றி ஒரு சின்ன கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து we can use the heat map. ஓகேவா? ஸோ ஹீட் மேப் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். எதனால் ப்ரோ அப்படின்னா, ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். இதான் டீலிங் ரேஞ்ச் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ப்ரைஸ் எது வரைக்கும் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்ல. ஓகேவா? சம்டைம்ஸ் இது வரைக்கும் வரலாம், சம்டைம்ஸ் இது வரைக்கும் ரேண்டம் பிளேசஸ்க்கு வரும். ஓகே, இங்கே ஒரு பிடிஆர் இருக்குது, இந்த பிடிஆர் வரைக்கும் வருது. ஓகேவா? பட் அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த பிடிஆர் வரும் வராது அப்படின்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? we can use this for that heat map. அதை பற்றி ஆல்ரெடி என்னோட வீடியோஸில் பேசியிருக்கேன். யூ கேன் யூஸ் இட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இங்கே நடக்குதா? ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் இங்கே பிரேக் பண்ணும்போது ஒரு எஃப்இஜி கிரியேட் பண்ணுது, அந்த இடத்துல வால்யூம் இருக்குதா? இந்த எல்லோ கேண்டில் அப்படின்னா வால்யூம் இருக்குது. இந்த மாதிரி கேண்டில் வந்து வால்யூம் இல்லை. ஓகேவா? ஸோ இங்கே வால்யூம் இருக்குது, பிரேக் பண்ணுது. ஸோ ப்ரைஸ் ரிட்டர்ன் பேக் டு தட் ரேஞ்ச், அந்த இடத்துக்கு வரலாம். ஓகேவா? ஸோ அகைன் நம்ம நினச்ச மாதிரி வந்தது, திரும்பி பிரேக் பண்ணி போனுச்சு. ஓகேவா? ஸோ இந்த புது ரேஞ்சில் இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது, பட் இங்கே வால்யூம் இருக்கா?
ஒரு மீடியம் வால்யூம் கூட இல்ல. அப்ப எப்படி நம்ம வந்து இந்த இடத்துல பிரைஸ் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணலாம்? பண்ணக்கூடாது. ஸோ தட்ஸ் வை திஸ் இஸ் த லிக்விடிட்டி. ஸோ சேம் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அதே எஃப்இஜி தான் எஃப்இஜி. பிடிஆர் அதான். ஓகேவா? இந்த ஓல்டு ஹைஸ் இஸ் அ லிக்விடிட்டி. பிகாஸ் இந்த இடத்துல எங்க வால்யூம் இருக்கு? வால்யூமே இல்ல. அகைன் இங்க பாருங்க. ஸோ இங்க வந்து வால்யூம் வந்துருச்சு. ஸோ பிரைஸ் லோ கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆமாம் ப்ரோ, இந்த இடத்துலயும் எஃப்இஜி வால்யூம் இல்லையே, ஏன் இந்த இடத்துல எக்ஸாக்டா இது நடந்தது? யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கேப், த பவர் ஆஃப் கேப். நியூ டே ஓப்பனிங் கேப், Wednesday 16, Wednesday 18. நியூ டே ஓப்பனிங் கேப் இருக்கா? ஸோ தட்ஸ் இட். அதனால இந்த இடத்துல ஹை கிரியேட் ஆனிச்சு. அகைன் ப்ரைஸ் லோவராக புஷ் ஆயிருக்கு. எஃப்இஜி ஃபார்ம் பண்ணியிருக்கு வித் ஹை வால்யூம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த இடத்துல இருக்க எஃப்இஜி டேப் பண்ணி தான் மார்க்கெட் பிளே ஆகிருக்கு. ஸோ தென் அடுத்த டைமும் இங்கே எஃப்இஜி கிரியேட் பண்ணியிருக்கு வித் ஹை வால்யூம். பட் நெக்ஸ்ட் டைம் அதை ரெஸ்பெக்ட் பண்ணல. இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு, பட் இட்ஸ் நாட். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஓகேவா கைஸ்? ஸோ இந்த இடத்துல வந்து ஹீட் மேப்பில் வால்யூம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்க பிடிஆரை வந்து நீங்கள் வந்து ஒரு ஹை கான்ஃப்ளூன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஸோ தட் இஸ் additional confluence for your place to trade. That's it. So okay guys, so we'll see in a next video.